சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள். இதை பொதுவாக நாம் எல்லாருமே ஒரு புத்தகமாக தான் பார்ப்போம். காரணம், பைன் பண்ணி இப்படி ஒரு புத்தக வடிவில் கொடுக்கும்போது அதற்கு புத்தகம் தான் நம்ம மதிப்பு கொடுப்போம். ஆனால் சாதாரணமாக நமக்கு யாரேனும் ஒருவர் தகவல் கொடுக்க விரும்பினாலோ அல்லது நாம் யாருக்கேனும் தகவல் தர விரும்பினாலோ, இன்றைக்கு செல்ஃபோன் எல்லாம் இருக்குது, தொலைபேசி இருக்குது, கை தொலைபேசி, இதை வைத்து நம்ம உடனடியாக அவங்களுக்கு தகவல் தெரிவித்து விடலாம். ஆனால் அந்த காலத்துல எல்லாம் பொதுவாக கடிதம் எழுதுவது வழக்கம். அங்கேருந்து ஒரு கடிதம் எழுதுவாங்க, அது நம்ம கைக்கு சேர்ந்து நம்ம அதை படித்து பார்ப்போம். அப்போ சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள், ஞானபிதா அப்பா, அவர் ஒவ்வொருத்தருக்கும், சித்த வித்தை பெற்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடிதம் எழுத விரும்பினார். அந்த கடிதம் தான் இந்த புத்தகம். இது என்னது, இந்த புத்தகத்தை போய் கடிதம்னு சொல்கிறீங்களே, அது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்டால், கடிதத்தில் இறுதியாக என்ன போட்டிருப்போம், இப்படிக்கு அன்புள்ள அப்பா, இப்படிக்கு அன்புள்ள அம்மா அப்படின்னு சொல்லி இந்த இப்படிக்குன்னு போட்டு கீழே யார் எழுதுகிறோமோ அவங்களுடைய கையொப்பம், கையெழுத்து அங்கே இருக்கும். அதை போல் இந்த புத்தகத்தில் இறுதி பக்கம் எடுத்து பார்த்தால் தெரியும். இதில் இறுதியில் இங்கே கொடுத்துருப்பாங்க, இங்கனம் எஸ் விஸ்வம், ஜெனரல் பிரசிடென்ட், அதாவது பொதுத் தலைவர், சித்த சமாஜம் 1948 டிசம்பர் 14 அப்படிங்கிற தேதியில் இங்கனம் அப்படின்னு போட்டு தான் வந்திருக்கு. அப்போ இது சாதாரணமான ஒரு புத்தகம் அல்ல. சாதாரணமான புத்தகம் என்றால் கடைசியில் சுபம் அப்படின்னோ, முடிவு அப்படின்னோ, அல்லது ஓம் சாந்தி சாந்தி சாந்தினோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே அப்படி கொடுக்கல. இங்கனம் எஸ் விஸ்வம், ஜெனரல் பிரசிடென்ட், பொதுத் தலைவர், சித்த சமாஜம் 1948 டிசம்பர் 14 அப்படிங்கிற தேதி முதற்கொண்டு இதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இப்படிக்குன்னு எழுதும்போது இது ஒரு கடிதம். இது யார் எழுதினான்னா, சுவாமிகளுடைய கட்டளைப்படி ஜெனரல் பிரசிடென்ட் விஸ்வம் அவர்கள் எழுதினது, சுவாமிகளின் கட்டளைப்படி இது எழுதினது. அப்போ அப்பா சொல்ல சொல்ல இது எழுதப்பட்டு சித்த வித்தை பெற்றவர்களுக்கும் சித்த வித்தியார்த்திகளுக்கும் எழுதப்பட்ட கடிதம். இது என்ன, சித்த வித்தியார்த்திகள் மற்றும் சித்த வித்தையை பெற்றவர்கள்னு சொல்லி ரெண்டாக பிரித்து நாம் சொல்கிறோம்னு சொல்லி நீங்கள் இப்போ நினைக்கலாம். சித்த வித்தையை பெற்றவர்கள் எல்லாருமே சித்த வித்தியார்த்திகள் தானே, அப்படி தான் இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த புத்தகத்தின் வாயிலாக பார்க்கும் பொழுது சித்த வித்தையை பெற்றவர்கள் என்றும் சித்த வித்தியார்த்திகள் என்றும் இரண்டாக பிரித்துள்ளார் அப்பா. இப்போ சித்த வித்தியார்த்திகள் என்றால் யாருன்னு கேட்டால், இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டதாவது இந்த கடிதத்தில் எழுதப்பட்ட நடவடிக்கை கிரமங்கள்னு சொல்லப்பட்ட அந்த அத்தனை சட்டங்களும், அதாவது 30 சட்டம் எழுதியிருக்கு, 30க்கு மத்தியில் கொஞ்சம் உப சட்டங்களும் இருக்குது. 18வது சட்டம்னு சொன்னால் அதில் உப சட்டங்களும் இதில் இருக்குன்னு வைங்களேன். அப்படி அடிப்படையில் ஒரு 30 சட்டம் இருக்குது. உப சட்டங்களோடு சேர்த்து அது ஒரு 30 சட்டம் இருக்குது. இந்த 30 சட்டமும் அனுசரித்து நடக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள்தான் சித்த வித்தை அபியாசாலயக்காரர்கள், சித்த வித்தை பயிற்சி நிலையத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள்தான் சித்த வித்தியார்த்திகள் என்று அறியப்படுகிறார்கள் இந்த புத்தகத்தின் வாயிலாக. மற்றவர்கள் சித்த வித்தையை பெற்றவர்கள், அவ்வளவுதான். இது எப்படி இதிலிருந்து தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா, நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது ஒவ்வொரு சட்டத்தை அப்பா குறிப்பிடும் போதும் முதல்ல வரக்கூடியது சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு வரும், அல்லது சித்த வித்தையை பெற்றவர்கள் அப்படின்னு வரும். அந்த சித்த வித்தியார்த்திகள்னு வரும்போதே அது சட்டத்தில் இருக்கக்கூடிய 30 சட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டியதுதான். இது எல்லாமே அவர்கள் பின்பற்றக்கூடியது. சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படின்னு வரும்போது இந்த சட்டத்தில், இந்த சட்ட புத்தகத்தில் எழுதின எல்லாம் அனுசரிக்கவில்லை என்றாலும் குறைஞ்சபட்சம் இந்த சித்த வித்தை பெற்றவர்கள்னு சொல்லி யாரை எங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்காரோ அதையெல்லாம் நிச்சயமாக அனுசரிக்க வேண்டும்ங்கிறது தான் அர்த்தம்.
இது எல்லாமே அனுசரித்தால் அது நன்மை. எங்களால் இவ்வளோலாம் மிக கடுமையாக பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்காக வேண்டி இது இப்படி பிரித்து எழுதியுள்ளார். அதை நீங்கள் இந்த புத்தகத்தில் நாம் ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். நீங்களும் அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு பார்க்கும் பொழுது சித்த வித்தியார்த்திகள் மற்றும் சித்த வித்தையை பெற்றவர்கள்ங்கிற அந்த ரெண்டு வித்தியாசத்தை அவர் காண்பித்திருப்பது நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். இல்லைன்னா எல்லா சட்டத்திற்குமே முதலில் சித்த வித்தியார்த்திகளான யாதொரு அங்கங்களும் சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு போயிருக்கலாமே. அல்ல, சித்த வித்தியார்த்திகள் எழுத வேண்டிய இடத்துல சித்த வித்தியார்த்திகள் என்றும், சித்த வித்தையை பெற்றவர்கள் சொல்ல வேண்டிய இடத்துல சித்த வித்தையை பெற்றவர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆக முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது இது ஒரு புத்தகம் அல்ல, இது ஒரு கடிதம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஞானபிதாவினால், சுவாமி சிவானந்த பரமஹம்சரால், அப்பாவால் நமக்கு நேரடியாக எழுதப்பட்ட கடிதமாகும் இந்த புத்தகம். இது ஒரு கடிதம். இந்த கடிதத்தில் ரெண்டு வகையில் பிரித்திருக்கிறாரு. அதில் நாம யாரு அப்படிங்கிறது இதை படித்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். முதல் சட்டம், சித்த வித்தியார்த்திகள் யாதொரு ஜாதி மத வேறுபாடுகளோ ஸ்தானமானங்களோ ஆலோசிக்காமல் அவையெல்லாம் விட்டு ஏகோதர சகோதர தத்துவத்தில் சர்வ ஜனங்களுடனும் ஐக்கியமாய் நடக்க வேண்டியதாகும். முதல் சட்டம். அதாவது சித்த வித்தியார்த்திகள்ங்கிறவங்க எப்படி இருக்கணும்னா, யாதொரு ஜாதி மத வேறுபாடுகளோ, ஜாதி மதம் இனம் மொழி நிறம்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமே அவங்க வேறுபாடு பார்க்கக்கூடாது. அடுத்தது ஸ்தானமானங்கள், நான் பெரியவன் நீ சின்னவன், அல்லது நான் இவ்வளவு படித்தவன் நீ படிக்காதவன், எனக்கு இவ்வளவு சொத்துள்ளது உனக்கு சொத்தில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையான வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த வேறுபாடுகள் எதையுமே நாம் ஆலோசிக்காமல் அவையெல்லாம் விட்டு ஏகோதர சகோதர தத்துவத்தில், ஏகோதர சகோதரம்னு சொன்னா உதரம் என்றால் வயிறு, ஏகோதரம் சொன்னா ஒரே வயிற்று பிள்ளைகள்னு சொல்லி அர்த்தம். சக உதரம், ஒரே வயிற்று பிள்ளைகளாக, அதாவது ஒரு தாய் மக்களாகன்னு அர்த்தம். ஒரு தாய் மக்களாக சர்வ ஜனங்களுடன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள் கிட்டையும் ஐக்கியமாய் நடக்க வேண்டியதாகும் அப்படிங்கிறாரு. அப்ப இங்க பார்த்தா எல்லாரு கூடயும் ஐக்கியமாய் நடந்து வர வேண்டியதாகும்னு சொல்லியிருக்கிறார். ஐக்கியம்னா என்ன அர்த்தம்? அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நாம் இங்கிருந்து அவங்க கூட போய் கலந்துக்கிறதும், அவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் கலந்துக்கிறதும், குடுக்கல் வாங்கல் நடத்திக்கிறதும், எல்லா வகையிலையும் உறவுகளாகவே இருப்பது தான் ஐக்கியமா? ஏன்னா எல்லா சர்வ ஜனங்களுடனும் ஐக்கியமாய் நடக்க வேண்டியதாகும்னு சொன்ன ஐக்கியம்ங்கிற வார்த்தை ஒற்றுமைன்னு வருது. அப்ப இரண்டரை கலத்தலாதுன்னு பார்த்தா அங்க ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. என்ன காரணம்னா, இந்த முதல் சட்டமே மிக உயர்ந்த ஒரு சட்டம். இந்த சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சட்டத்தை இப்பவே எடுத்து காண்பித்தால் மிக சுலபமாக புரிந்துவிடும். 28வது சட்டம். அதல்லாமல் இப்போதைய இந்த நிலைமையில் வெளியே உள்ள பலதரக்காரர்களோடு பழகவும் சேர்ந்து நடக்கவும் செய்கிறார்கள். அவ்விதம் இருக்கின்ற ஆலயங்களை சமாஜத்தின் கீழ் நிர்வகிக்க தகாததும் நிர்வகிக்கிறதும் இல்லை அப்படிங்கிறார். அப்ப வெளியே உள்ள பலதரக்காரர்களோடு பழகவும் சேர்ந்து நடக்கவும் செய்கிறார்கள், அது தவறுன்னு இங்க குறிப்பிட்டிருக்காரு 28வது சட்டத்துல. ஆனால் முதல் சட்டம் என்னன்னு கேட்டா, சித்த வித்தியார்த்திகள் யாதொரு ஜாதி மத வேறுபாடுகளோ ஸ்தானமானங்களோ ஆலோசிக்காமல் அவையெல்லாம் விட்டு ஏகோதர சகோதர தத்துவத்தில் சர்வ ஜனங்களுடனும் எல்லா ஆட்கள் கூடவும் ஐக்கியமாய் நடக்க வேண்டியதாகும்னு. ஆனா இங்க 28வது சட்டத்துல அப்படி எல்லார் கூடவும் சேர்ந்து பழகக்கூடாதுங்கிறது. அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பழகலாமா பழகக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அந்த ஐக்கியம்ங்கிற வார்த்தைக்கு நாம அர்த்தம் விளங்கி கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஐக்கியம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டா புரிஞ்சு போகும். உதாரணத்துக்கு புத்தர், ஸ்ரீ புத்தர் இருக்காருன்னு வைங்களேன். அவர் ஒரு ஊருக்குள்ள வரார், நம்ம ஊருக்குள்ள வரார். நம்ம ஊருக்குள்ள வரும்போது அவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாரு. அந்த தெருவில் நடந்து போகும்போது எல்லாரும் அவரை பார்த்து வணங்கவும் செய்வோம், அவரும் எல்லாரையும் பார்த்து திருப்பி வணங்கவோ அல்லது ஒரு புன்னகை செய்யவோ செய்துட்டு அவர் நேராக பார்த்து போயிட்டே இருப்பார். எல்லாருமே
சுவாமி நீங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. எல்லாருமே புத்தர்கிட்ட போய் ஸ்ரீ புத்தர்கிட்ட போய் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. ஆனால் எல்லாருடைய வீட்டுக்கும் ஸ்ரீ புத்தர் போவாரான்னு பார்த்தா போக மாட்டார். அவர் எங்கே இருப்பாருன்னு பார்த்தா அந்த ஊரில் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சத்திரத்தில், பொது சத்திரத்தில் தங்கியிருப்பார். எல்லாருக்கும் ஸ்ரீ புத்தரை பிடிக்கும், புத்தருக்கும் எல்லாரையும் பிடிக்கும். மன அளவில் எல்லோருக்குமே ஸ்ரீ புத்தர் கூடவும் ஸ்ரீ புத்தருக்கும் எல்லோரிடமும் உறவு இருக்குது, ஐக்கியம் இருக்குது, மன ரீதியில் ஐக்கியம் இருக்குது. ஆனால் செயல்பாடுகளில் அவர் அவருடைய வேலையை பார்த்து போயிட்டே இருப்பார். அவர் எல்லாருடைய வீட்டுக்கும் போக வர செய்வதெல்லாம் எதுவுமே செய்வது இல்லை. அதை போல சித்த வித்தியார்த்திகள் என்பவர்கள் அபியாசாலயக்காரர்கள் அவர்கள் வெளியே இருக்கக்கூடிய எல்லாரும் கூடவும் சேர்ந்து பழகி நடந்து ஆடி பாடணும்னு சொல்ல கிடையாது. ஆனால் யாரையும் விரோதிகளாகவோ தங்களை விட தாழ்ந்தவர்களாகவோ சாதாரணமானவர்களாகவோ கருதவோ நடத்தவோ கூடாது. மனசுக்குள்ளர எந்த விதத்திலையும் வேறுபாடு இல்லாமல் ஐக்கியம்னு சொன்னால் ஒற்றுமையாக சமத்துவமாக எல்லாரையும் பாவிக்க வேண்டும் அப்படிங்கிறத அங்கே அர்த்தம் வருகிறதே தவிர அவங்க கூட சேர்ந்து நடக்கலாம்னு அர்த்தம் இல்லை. ஐக்கியம் என்கின்ற வார்த்தைக்கு பொருள் அங்கு சமத்துவமாக மன ஒற்றுமையில் இருக்க வேண்டும்னு அர்த்தம். அப்போது ஸ்ரீபுத்தருடைய தகுதியை போன்றதொரு தகுதி ஒவ்வொரு சித்த வித்தியார்த்திகளுக்கும் வேண்டும் என்பது இதை எழுதினவர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஞானபிதாவினுடைய திருக்கட்டளையாகும்.